இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பியருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவ முயற்சி எங்களுக்கு பயன் தருவதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 11 முதல் 18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுள் ஆண்டவரமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்போரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலியை விடியும் வரை உன்னிடம் இருந்தால் ஆகாது. காது கேளாதாரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடர செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறக்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பலிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்தபடி அவரை கண்டித்துக்கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல்
காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீர் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீர் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19 இறைவசனங்கள் 7, 8, 9, 14. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள், இன்றே மீட்பு நாள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரி ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீ பசியாகவோ தாகமாகவோ
அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்போது அவர், மிகச் சிறியோராகிய இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, நாம் நமது வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் செயலுக்கும் ஆண்டவர் முன்னால் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போயிருக்க மாட்டோம். இறுதி தீர்ப்பு என்பது உண்டு. அந்த இறுதி தீர்ப்பிலே நாம் எல்லோரும் பங்கெடுப்போம் என்பதும் நமக்கு தெரிந்த உண்மைதான். அந்த இறுதி தீர்ப்பிலே கடவுள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் எதுவாக இருக்க முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு சிந்திக்க வைக்கின்றது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் 5வது அதிகாரம் இறைவசனம் 13-14 இவ்வாறு சொல்வார்: ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுவார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மேல்வரி சட்டமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கூட நல்ல சமாரியன் ஊமை வழியாக நமக்கு அதைத்தான் சொல்லுவார். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவசனம் 37 சொல்வார், நீரும் போய் அப்படியே செய்யும் என்று சொல்வார். பிறர் அன்பு பணியை செய்ய வேண்டும். பிறர் அன்புக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே அன்னை தெரேசாவை எல்லோரும் போற்றுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இயேசுவினுடைய போதனைக்கு அவள் உயிர் கொடுத்தால், உரு கொடுத்தால், அந்த இயேசுவின் போதனையே தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினாள் என்பதை பார்க்கின்றோம். முடிவில்லா வாழ்வு பெற பிறர் அன்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், 6 வகையான காரியங்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் இந்த தவக்காலத்திலே நாம் அதிகமான ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அது என்ன 6 வகையான காரியங்கள்? பசியாய் இருக்கின்ற மனிதர்களை பார்த்து உணவு கொடுக்க வேண்டும். தாகமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அந்நியனாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் வரவேற்பை கொடுக்க வேண்டும். ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நமது ஆடைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நோயில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் சிறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நாம் பார்க்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். நான் ஆலயத்திலே இருக்கின்றேன், எனக்கு மோட்சம் கிடைக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. ஆலயத்தில் இருந்தால் மட்டுமல்ல, மாறாக ஆலயத்தில் இருப்பதோடு சேர்ந்து இயேசுவின் போதனையை வீதிகளிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசுவின் போதனைகளுக்கு நம்முடைய செயல்களால் உயிர் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு செய்ய வேண்டும். அன்பை இன்றே செய்ய வேண்டும். அந்த அன்பை என்றுமே செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முதல் பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. என் அன்புக்குரியவர்களே, ஏன் நான் அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது, தொடக்க நூல் 1 அதிகாரம் இறைவசனம் 27 வாசிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் தன் சாயலாக படைத்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதே புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 6வது அதிகாரம் இறைவசனம் 19 சொல்லுவார், ஒப்பற்ற இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் மற்ற மனிதர்களை மதித்து ஏத்தி போற்றுகின்ற பொழுது நாம் இறைவனையே வாழ்த்தி போற்றுகிறோம் என்பதனுடைய அடையாளம் என்பதை பவுல் நமக்கு உணர்த்துகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறரை நாம் அன்பு செய்ய வேண்டும். கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறரை தேர்ந்தெடுக்க வேண்டும். யோவான் தனது முதல் திருமுகத்திலே சொல்லுவார், 4வது அதிகாரம் இறைவசனம் 20-21 சொல்லுவார், கண்ணில் காணக்கூடிய சகோதரன் சகோதரியை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு புலப்படாத இறைவனை அன்பு செய்கிறேன் என்றால் நாம் எல்லோரும் பொய்யர்கள் என்று சொல்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன்? நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், பகிர்ந்து வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் இறைவசனம் 10 அதை தான் சொல்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும்
ஆண்டவர் இயேசுவை போல செல்கின்ற இடமெல்லாம் நல்லது செய்வோம், புண்ணியங்களை சேர்ப்போம். இந்த மண்ணகத்தில் வாழ்கின்ற போதே விண்ணகத்துக்கான இடத்தை இந்த மண்ணக வாழ்விலே உறுதி செய்வோம். ஆமேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமன நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கனிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். அன்பர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் பரிசுத்தமான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருப்பதாக. உமது ஆற்றலால் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தியருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும்
உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் உடனிருந்து ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, அனைத்தையும் ஆளும் ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரே, இந்த மாலை நேர திருப்பலியில் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். தாயைப் போல எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே, தந்தையைப் போல எங்களை அரவணைப்பவரே, துதி கன மகிமையோடு நாங்கள் உம்மை ஆராதனை செய்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் உதவி தேவையில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்யவும், இந்த மன்னக வாழ்வில் புண்ணியங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த மண்ணுலகில் நீர் வாழ்ந்தபோது நீர் யாரையெல்லாம் கடந்து சென்றீரோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தீரே. கலிலேய கடலோரமாய் நடந்தபோது ஆண்டவரே, உம்மிடம் வந்தவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொண்டார்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள், குணம் பெற்றார்கள் என்பதை நாங்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலே வாசிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களால் முடிந்தளவு நன்மைகளை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு பிறரன்பு பணி என்பது மிக அவசியம் என்பதை நீர் வெளிப்படுத்தினீர். நல்ல சமாரியர்களாக வாழ எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, பசியோடு இருப்பவர்களுக்கும் தாகத்தோடு இருப்பவர்களுக்கும் யாருமே இல்லாத பிள்ளைகளுக்கும் சிறப்பாக நாங்கள் உதவி செய்திட உறுதுணை புரிந்திருளும். ஆண்டவரே, ஆடை இல்லாமல் அடிப்படை தேவையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளோடு நாங்கள் பூர்த்தி செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் நோயுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சிறையிலே குடும்பத்தை விட்டுவிட்டு செய்த தவறுக்காக மனமருந்தி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைத்து பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்தருளும். உம் திருமுன் எங்கள் மன்றாட்டு உயர்த்தப்படுவதாக, உமது பார்வையில் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேலையா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேலையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், உன் ஆசீர் தந்தால் மகிழ்வேனையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீ